அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம எவ்வளவு ஒரு விசேஷித்தவர்களாக காணப்படுகிறோம். இன்று நாளிலே இந்த வேத வசனத்தை கேட்க வந்த நீங்கள் அனைவரும் எவ்வளவு ஒரு விசேஷித்தவர்களாய் காணப்படுகிறீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடைக்கலான குருவிக்கும் தகவலானுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கின்ற வீரை போல நம்மளையும் அவரை நேசித்து அவர் வருகின்ற ஒவ்வொருவருக்கும் அவருடைய இடத்துல, அவருடைய இல்லத்துல, அவருடைய பரம சேனையில நமக்கும் இடம் கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக வேதாகமத்துல நம்ம பார்ப்போம் என்றால் சங்கீதம் 102 அதிகாரம் 7 வசனம். நான் நித்திரை இல்லாமல் வீட்டில் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துலயும் வேதாகமத்துல குருவியை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. நான் நித்திரை இல்லாமல் வீட்டில் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன் என்று. அப்போ அடைக்கலான் குருவி பாத்தீங்கன்னா எங்க பறந்தாலுமே தன் துணையோடு கொண்டுதான் பறக்கும். ஜோடி ஜோடியா தான் அது பறக்கும். அப்படி பறக்கும் பொழுது அதற்கு நம்மளுடைய வீட்டு அலமாரிகள்ல மேல சொத்து மேல கூட ஆலைகள்ல கூட அது தன்னுடைய கூடுகளை கட்டி கொண்டிருக்கும். தன் பெண் குருவி அது வராத வரைக்கும் ஆண் குருவி அந்த இடத்துல தனித்து நின்று கொண்டே இருக்கும். அது தூங்காது, ஏதோ ஒரு டயர்டம் ஆகாம அந்த இடத்துலயே அப்படி சோகமாகவே உட்கார்ந்து கொண்டிருக்குமா. அது போலதான் சங்கீதக்காரர் இந்த இடத்துல அழகாக தெளிவாக சொல்கிறார். அந்த குருவியை ஒப்பிட்டு நானும் அது போன்று தனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் மேல் உள்ள அன்பை அவர் விளக்குகின்றார். அடுத்ததாக வேதாகமத்துல நீதிமொழிகள் 26 அதிகாரம் 2 வசனத்துல பார்த்தோம்னா அடைக்கலான் குருவி அலைவது போலவும் தகவலான் குருவி பறந்து போவது போலவும் காரணம் இல்லாமல் இந்த சாபம் தங்காது. நீதிமொழிகள் 26 அதிகாரம் 2 வசனத்துல சொல்லியிருக்காங்க. அடைக்கலான் குருவி அது ரொம்ப சின்னதா இருக்குங்களா, அது பறக்கும் பொழுது வேகமா பறக்கும், ரொம்ப ஃபாஸ்டா கீழே இருந்து பறக்கிறதும் வேகமா பறக்கும், மேல வரதும் காலையில விழுந்தது உடனே அலைந்து திரிந்து தன உணவுகளுக்காக அதோடைய வேலையை அலைந்து திரிவதுமாக தான் காணப்படும். அது போலதான் அலைந்து திரிந்து போகுமா நமக்கு காரணம் இல்லாமல் கொடுக்கப்பட்ட சாபம். நம்ம மேல வருகின்ற காரணம் இல்லாமல் எந்த ஒரு தவறுகளும் எந்த ஒரு ஈடுபாடுகளும் இல்லாமல் வருகின்ற சாபம் எப்படி இருக்குமா, அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகவலான் குருவி பறந்து போவது போலவும் இருக்கும். அதனால ஆண்டவர் பாருங்க எவ்வளவு சிறப்பா நமக்கு ஒரு சாட்சியா நமக்கு ஒரு விலகு கொடுக்கிறார் பாருங்க. அடைக்கலான் குருவியை பார்த்து நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள் என்று. அப்ப நம்ம கொடுக்கப்படுற சாபங்களும் அது பறந்து போறது போல எல்லாம் பறந்து போய்விடும். அடுத்ததாக இதே போலதான் இதே வசனம் தான் லூக்கா அவர் சொல்லியிருக்கிறாரு 12 அதிகாரம் 6 வசனம். லூக்கா 12:6 இதே வசனங்களை தான் அவர் எப்படி தெளிவுபடுத்திருக்காருன்னா 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறீர்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாயிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. பாருங்க, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறீர்கள் அல்லவா, அவைகள் ஒன்றாயிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதீர்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் எல்லாம் மத்தேயுல பார்த்தோம். ஆனா அதே லூக்கா சொல்லியிருக்கிறாரு 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள். இப்ப நம்மளோட அப்ப எவ்வளவு அதுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் பாருங்க, உயிரினமாக. அந்த நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல 2 வாங்கினா 2 காசுக்கு 5 ஒன்று இலவசமாக கொடுக்கப்படுமான ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டது. எதற்காக ஆண்டவர் சொல்கிறார் என்றால் அந்த ஒரு சீப்பா அவ்வளவு ஒரு சாதாரணமாக எல்லா கையிலும் கிடைக்கிற மாதிரி எல்லாரிடமும் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு உயிரினமான ஒரு பறவையானது அதுவே ஆண்டவர் மறக்கப்படலை. அதுவே நான் மறக்க மாட்டேன்னு என்ன சொல்லியிருக்கிறார், வேதாகமத்துல சொல்லியிருக்கிறாரு. அவருடைய சாயலாக அவருடைய விசேஷ படைப்புகளில் விசேஷ படைப்பாக நம்மளை அவர் படைத்திருக்கிறார். அவர் நம்மளை மறக்க மாட்டார், மறக்க போவதும் கிடையாது. நாம் ஏன் விசேஷித்தவர்கள், நாம் எதற்காக விசேஷித்தவர்களா இருக்கிறோம்னா ஆண்டவர்களை நாம் வரும் பொழுது நாம் ஒவ்வொருவருமே விசேஷித்தவர்கள் தான். நீங்க கவலை நம்மகிட்ட இல்லையே, நம்ம எதுக்கும் ஒப்பா இல்லையே, ஒரு லெவல்ல கீழே இருக்கிறோமே, எதற்காகவும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஒன்றுக்குமே இல்லாத
ஒன்றுமே இல்லாத அந்த பறவைகளுக்கு கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களை காட்ட அந்த அடைக்கலான குருவிகளை காட்டிலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்களா. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. கவலைப்படாதீர்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல பறவைகளை குறித்து நம்மளை ஆறுதல் படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். என்ன வார்த்தை சொல்லி, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவர்கள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்த்தும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. பாருங்க, களஞ்சியங்களை சேர்க்கிறதும் கிடையாது, அறுக்கிறதும் கிடையாது, எந்த ஒரு வேலையுமே கிடையாது. ஆனா அவர்கள் கவலைப்பட்டதும் கிடையாது. பறவைகள் அவ்வளவு ஒரு சுதந்திரமாகவும் வெளியே பறக்கக்கூடிய பறவைகளாக இருக்குது. ஏன்னா ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் நாம் எதற்குமே கவலைப்படக்கூடாது. நான் இது இல்லையே அது இல்லையே என்று ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம்மை கடக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் செய்வோம், தேவனத்திலிருந்து எடுபடாத நல்ல பங்கு. நாம் எப்பயுமே ஆண்டவரோடு கூட இருந்துச்ச ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் வலது கரையத்தை பிடித்து எப்பொழுதும் அவர் கூட இருக்கிறவராக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை மறக்க போவதும் இல்லை, நம்மை கஷ்டப்பட வைக்க போவதும் இல்லை. அடுத்தது பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாரும் பற்றியும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம யாருக்காகவும் தெரியப்படுத்த தேவையில்லை, ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினா போதும். நம்ம உலகத்துல மனிதர்களுக்கு பயப்படுறோம், வியாதிகளுக்கு பயப்படுறோம், கஷ்டங்களுக்கு பயப்படுறோம், எதிர்காலத்தை குறித்து பயப்படுறோம், தேவையில்லாத எல்லா காரியங்களை குறித்தும் பயப்படுறவர்களாக காணப்படுகிறோம். ஆனா எதை குறித்து கவலைப்படாதீங்க. நம்ம பயப்படுறது ஒரே ஒரு யாருக்காகனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும். தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நம்ம உலகத்தில் வாழ்வோமானா ஆண்டவர் நம்மளுடைய எதிர்காலத்தையும் நம்ம வாழ்க்கைகளையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் உங்களை விட்டு எப்பொழுதுமே தூர தள்ளி போட வல்லவராய் இருக்கிறார். இன்னொரு முறை அதே நம்ம தலையில் உள்ள முடிவில் நாம் என்ன பார்த்திருக்கிறது பாருங்க. இதுக்கு மேல நம்மளுடைய ஆண்டவர் நம்ம மேல இவ்வளோ ஒரு பாசமா அன்பா இருக்கிறார் என்பதற்கு இந்த வசனங்களை காட்டிலும் எந்த ஒரு வசனமும் தெளிவுபடுத்தாது. நீங்கள் எப்படி விசேஷித்தவர்கள் அப்படின்றதுக்கு ஆண்டவர் சிறப்பா சொல்றாரு. உங்க தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, பயப்படாது இருக்கார். எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மளோடு சொல்லும் பொழுது பயப்படாது இருக்கார். ஆனா நம்ம எல்லாம் புரிந்துக்கலாம். நாசி சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆண்டவரை மட்டும் நம்பணுவாங்க. மனுஷனையோ வேற பணங்களையோ வசதிகளையோ வாய்ப்புகளையோ வேலைகளையோ படிப்பையோ இதெல்லாம் ஆண்டவருக்கு அடுத்தபடியானது. நம்ம நோக்கி பார்க்கிற ஒரே ஒரு யாருன்னா நம்மளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதனாலதான் அவர் மறுபடியும் சொல்கிறார், பயப்படாதீர்கள், அநேகம் அழைக்கலான குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். யூ ஆர் ஸ்பெஷல். இன்றைய நாட்களுக்கு எங்களுடைய UBPSல எங்க மாணவ செல்வங்களுக்காக இந்த வருடம் 75ஆம் வருடத்திற்கான வாக்குத்தத்த வசனமாக தலைப்பாக நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டது. எங்களுடைய பிள்ளைகளும் இந்த 4 நாட்களும் அவர்கள் விசேஷித்தவர்களாக காணப்பட்டார்கள். சபைக்கு வந்து ஒவ்வொருவரும் நீங்கள் அனைவரும் இந்த நாட்களே விசேஷித்தவர்களால் காணப்படுகிறீர்கள். அநேக ஆசீர்வாதங்களோடு ஆண்டவருக்கு வரும் காலங்களிலும் நம்மை கடக்க